ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு கார்த்திக் டாக்ஸ். இன்றைக்கி நம்ம பங்களா எபிசோடோட 12th பார்ட்டை பார்க்கலாம். சாரம்மா கண்ணாடியில் தன் முகத்தை பார்த்து பயந்தாள். தன் கடைவாயில் பற்கள் சற்று நீண்டிருந்தது போல அவளுக்கு தெரிந்தது. தனது வலக்கை விரல்களால் பற்களை தடவி பார்த்தால் அது வளைந்திருப்பது போல தெரிந்தது. 2 பக்க பற்களும் அதே போலவே இருந்தன. என்ன இது? தன்னைத்தாலே அவள் கேட்டுக்கொண்டாள். அத்துடன் தனது கழுத்தில் 2 சிறு காயங்கள். அவை ஆறியிருந்தாலும் அந்த இடம் சற்று மேடாக இருந்தது. வாயில் 2 பக்கமும் கோரை பற்கள், கழுத்தில் காயம். சாரம்மாவுக்கு மனதில் பயம் தலை தூக்கியது. தன் உடலில் ஏதோ மாற்றம் தெரிகிறது என்பதை அவள் உணர்ந்தாள். டாக்டர் ஃபர்கூசன் இந்த வீட்டிற்கு வந்த பிறகுதான் இந்த மாறுதல் ஏற்பட்டிருக்கிறது என்பதை அவள் அறிந்தாள். டாக்டர் மோசமானவன் அல்ல. இருந்தாலும் அவனிடம் ஏதோ ஒரு மாந்திரிக சக்தி இருக்கிறது. அவனுடன் ஒரே படுக்கையில் கிடந்தபோது சாரம்மா இதை அப்போதே உணர்ந்தாள். அந்த எண்ணங்கள் மனதில் தோன்றியதால் அவளால் எந்த வேலையும் செய்ய முடியவில்லை. பேசாமல் படுக்கையில் வந்து படுத்துவிட்டாள். மாலை நேரம் நெருங்க நெருங்க வைட்டமின் இன்ஜெக்ஷன் போட்டு கொண்டது போல அவளது உடலுக்குள் புது சக்தி புகுந்திருந்தது. சமையலறைக்குள் புகுந்து மடமடவென விரைவில் சமையல் வேலைகளை முடித்தாள். கல்லூரியிலிருந்து இருவரும் ஒன்றாகத்தான் வீட்டிற்குள் திரும்புவார்கள். அப்போது மணி 8 ஆகியிருந்தது. வீட்டின் அருகில் வரும்போது, வாருங்கள் சாப்பிட்டுவிட்டு போகலாம் என்று சாக்கோ அழைக்க, நான் வீட்டிற்கு போய் கொஞ்சம் புத்துணர்ச்சியோடு வருகிறேன் என்றான் டாக்டர். சாக்கோ தொந்தரவு செய்யவில்லை. தன் வீட்டிற்கு வந்தவுடன் சாக்கோ உடைகளை மாற்றிக்கொண்டு ரிலாக்ஸாக ஒரு சாய்வு நாற்காலியில் படுத்தார். இது அவரது தினசரி வழக்கம். ஏன் குளிக்கலையா? சாரம்மாள் கேட்டாள். ஆமாம், குளிக்கணும் என்று சொன்ன சாக்கோ கல்லூரியில் டாக்டர் சரித்திர பாடம் நடத்துவதை பற்றி பேசினார். சரித்திரத்தை போதிக்கும்போது அந்த இடங்களில் போய் வாழ்ந்தது போல அவ்வளவு தத்ரூபமாக அவர் பாடம் நடத்தினார் என்று எல்லோரும் சொன்னார்கள். அவர் எல்லாம் தெரிந்தவர் போலதான் இருக்கிறார் என்றாள் சாரம்மா. அப்படித்தான் இருக்க வேண்டும். ஆக்ஸ்ஃபோர்டிலும் கேம்பிரிட்ஜிலும் அவர் வேலை செய்திருக்கிறார் என்றால் சும்மாவா? சரி, வாருங்கள், நீங்களும் குளியுங்கள். சாக்கோ குளித்துவிட்டு வந்த பிறகு சிறிது நேரத்தில் டாக்டரும் புது தெம்போடு அங்கு வந்துவிட்டான். இன்றைக்கு என்ன சாப்பாடு? எதுவும் வேண்டாம், ஏனெனில் பசியே இல்லை. மதியானம் ஏதாவது சாப்பிட்டீங்களா இல்லையா? ஓ, ஒரு முஸ்லீம் ஹோட்டலுக்கு போய் சப்பாத்தியும் கோழி குருமாவும் சாப்பிட்டேன். ஒரு டம்ளர் பாலாவது குடிங்கள் என்றாள் சாரம்மாள். அதற்கு டாக்டர் சம்மதித்தான். அந்த பாலை கொண்டு வந்து வைத்தாள். நான் முன்பே சொல்ல மறந்துவிட்டேன். இன்று இரவு நான் இங்கே இருக்க மாட்டேன். வெளியே போயிட்டு நாளைக்கு தான் வருவேன் என்றான் டாக்டர். இதை கேட்டு சாரம்மாவின் முகம் லேசாக வாட்டம் கண்டது. அதை டாக்டர் கண்டு கொண்டது போலவே தெரியவில்லை. சிறிது நேரம் பேசிக்கொண்டிருந்து விட்டு டாக்டர் அங்கிருந்து கிளம்பிவிட்டான். சாப்பிட்டு பாத்திரங்களை சமையல் அறைக்கு எடுத்து போன சாரம்மா அவற்றை கழுவி நேரத்தில் வீசி எறிந்தாள். அவ்வளவு கோபம். சாப்பிட்டவுடன் அன்று ஏதோ விசித்திரமாக சாக்கோ படுக்கையில் போய் படுத்துக்கொண்டார். சாரம்மாவுக்கு கோபம் தீரவே இல்லை. டாக்டர் எங்கேயும் வெளியில் போகவே இல்லை. தன் வீட்டிற்குள் போய் கதவை மூடிக்கொண்டு ஜன்னல் வழியாக சாக்கோ வீட்டில் என்ன நடக்கிறது என்பதை கவனித்து கொண்டிருந்தான். வெளியில் இருட்டு. மெதுவாக வெளியே வந்த டாக்டர் சாக்கோ படுத்திருந்ததை ஜன்னல் வழியாக பார்த்தான். அவர் அருகில் சாரம்மா படுத்திருந்தாள். அவளுக்கு தூக்கம் வரவில்லை. புரண்டு புரண்டு படுத்தாள். சாக்கோவை மெதுவாக எழுப்பினாள். என்ன என்று கேட்டார் சாக்கோ தூக்க கலகத்தில். இப்பக்கமாக திரும்பி பாருங்கள் என்று சொல்லவே, சரி பேசாமல் தூங்கு என்று சொல்லிவிட்டு அவர் பழையபடி தூங்க ஆரம்பித்தார். எனக்கு தூக்கம் வரலையே என்றாள் அவள். கொஞ்சம் விஸ்கி குடி, தூக்கம் தானாக வரும் என்றார் சாக்கோ. எழுந்து போன சாரம்மா டம்ளரில் விஸ்கியை ஊற்றி அதில் கொஞ்சம் நீரை கலந்து குடித்து விட்டாள். பிறகு தன் படுக்கைக்கு வந்து படுத்தாள். ஆனால் தூக்கம்தான் வரவில்லை. முன்னை போல புரண்டு புரண்டு படுத்தாள். கணவனை தன் பக்கம் பார்க்கும்படி திரும்பி படுக்க வைத்தாள். ஆனால் அவர் திரும்ப பழைய நிலைக்கே முயற்சித்த போது அவள் விடவில்லை. சாரம்மாவின் உடலில் வியர்த்தது. பெருமூச்சு விட்டாள். பிறகு மெதுவாக சாக்கோவை பற்றி அணைத்தாள். இவ்வளவு வேகத்தை தான் எப்பொழுதும் பார்த்ததில்லை என்றார் சாக்கோ அவளது செய்கையை பார்த்து. இங்கே நடக்கும் எல்லா விஷயங்களையும் தனது மாந்திரிக சக்தியால் டாக்டர் ஃபர்கூசன் பார்த்து கொண்டிருந்தான். சாரம்மா களைத்து போய் எழுந்தபோது அவளது உடல் மீண்டும் புதிய தம்பை தனது மாந்திரிக சக்தியால் கொடுத்தான். அதனால் அவள் தூங்கவே இல்லை. சாக்கோவை தொல்லைப்படுத்தினாள். சற்று நேரத்தில் அவளுக்கு தாகம் எடுத்தது. அதே சமயம் டாக்டர் தன் சக்தியை அவளிடம் மீண்டும் ஏவ, அவள் டாக்டர் செய்ததைப் போல சாக்கோவின் இடது பக்க கழுத்தில் தன் வாயை வைத்து கடவாய் பற்களின் உதவினால் இரத்தத்தை உறிஞ்சு குடித்தாள். அதற்கு பிறகுதான் அவள் தூங்கினாள். காலையில் பால்காரன் வந்து மணியடித்த போது அவள் விழித்து கொண்டாள். தனது நைட்டை அணிந்து கொண்டு அவள் கதவை திறந்தாள். பால்காரன் அவனை வியப்புடன் பார்த்தான். என்ன பார்க்கிறாய்? அவள் கேட்டாள். உங்கள் கன்னங்கள் சிவந்திருக்கின்றனவே, நேற்று இரவு பூராவும் டிவி பார்த்தீங்களா என்று கேட்டான். படம் ஒன்று பார்த்தேன் என்று கூறியவாறு பாலை வாங்கி கொண்டு உள்ளே போனாள். இதை கண்ட பால்காரன் சிரித்து கொண்டே அங்கிருந்து போனான். பெட் காஃபியுடன் அவளை தன் கணவன் அருகில் வந்து அழைத்தாள்.
பல தடவை அழைத்தும் சாக்கோ எழவே இல்லை. பயந்து போன சாரம்மா பக்கத்து வீட்டில் இருந்த கல்லூரி கிளர்க்கை அழைத்து கொண்டு வந்தாள். சப்தம் கேட்டு பலர் ஓடி வந்தனர். எல்லாரும் ஒரே முடிவுக்கு வந்தனர். சாக்கோ இறந்து விட்டார். வெகு சீக்கிரம் தகவல் பரவ வெளியூரிலிருந்து அவரது சொந்தக்காரர்களும் வந்தனர். முறைப்படி அவருக்கு செய்ய வேண்டிய ஈமைச் சடங்குகளை ஒழுங்காக செய்து முடித்தனர். ஒரு வாரம் கழிந்தது. கல்லூரி நிர்வாகமும் ஆசிரியர்களும் சாக்கோவின் குடும்பத்திற்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று முடிவு செய்தார்கள். இந்த சமயம் டாக்டர் ஃபெர்குசன் ஒரு யோசனை சொன்னார். சாரம்மா ஆசிரியர் தொழிலுக்கு படித்திருப்பதால் அந்த அம்மாவுக்கு கல்லூரியில் ஏதாவது வேலை தரலாம். இந்த யோசனை எல்லாருக்கும் பிடித்திருந்தது. கல்லூரியில் விரைவில் சாரம்மா ஒரு விரிவுரையாளராக சேர்ந்தாள். அன்றிரவு சாரம்மா டாக்டர் இந்த வீட்டிற்கு வந்தாள். நான் தான் உனக்கு கல்லூரியில் வேலை தர சொன்னேன். அதே போல் நடந்துவிட்டது. மிகவும் மகிழ்ச்சி என்றான் டாக்டர். அதற்காக நான் உங்களுக்கு மிகவும் கடமைப்பட்டிருக்கிறேன் என்றாள் சாரம்மா. இந்த நன்றியெல்லாம் எனக்கு வேண்டாம். நீ எனக்கு ஒரு உதவி செய்யணும் அப்படி என்றான் ஃபெர்குசன். அது என்ன என்று கேட்டாள் சாரம்மா. பேராசிரியர் சாக்கோ மீண்டும் உயிர் பெற்று இங்கே வரலாம். அதனால் முதலில் நாம் அங்கே போக வேண்டும். எங்கே? அவரை புதைத்த கல்லறைக்கு. இதை கேட்ட சாரம்மா திடுக்கிட்டாள். இத்தோட இந்த 12வது பாகம் முடியுது. மீண்டும் நாளை 13வது பாகத்தை பார்க்கலாம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.